சாலகுடிஸ் டார்லிங்ஸ் அண்ட் ஸ்வீட் டாக்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரதீப் டாக்ஸ். இது வரைக்கும் வித்தியாசமான உணவுகளை அட்டாக் பண்ணிட்டு இருந்த நம்ம இப்போ சில மனிதர்களையும் அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க போகலாம். சார், glad to meet you சார். என்னது உருட்டுக்கட்டை பூங்கத்தோடு தானே வருவாங்க யூஸ்வலாக? இதெல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான் சார். சரி வாங்க. தேங்க்யூ சார். என்ன பிரதீப், உருட்டுக்கட்டையோட இந்த பக்கம்? அந்த உருட்டுக்கட்டைக்கு ஒரு காரணம் இருக்கு சார். எஸ், நம்ம இன்னைக்கு அட்டாக் பண்ண போகிறதுன்னு சொன்னது நம்ம கோலிவுட்னுடைய கூல் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சத்யா சார். நிறைய பாடல்கள் சத்யா சாரோட இசையில் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசவும் போகிறோம். அதாவது இந்த உருட்டுக்கட்டைக்கு பின்னாடி ஒரு வரலாறு ஒன்று இருக்குது சார். அப்படிங்க, மாப்பிள்ளை நான் தான், ஆனால் சட்டை எந்தில்லைன்றது மாதிரி இன்றைக்கி நான் வந்து உங்களை சந்திக்க போகிறேன்னு சொன்னதும் குட்டிமணி நான் தான் கேள்விகள்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் கொடுத்துட்டான். ஆனால் அதில் நிறைய கோளாறான கேள்விகள் இருக்குது. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அதான் அப்படி இப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா, அடிக்கணும்னு நினச்சுன்னா அந்த பக்கத்தில் தான் எட்டுற தூரத்தில், அதனால கட்டையால் வச்சு வாங்கலாம். நீங்கள் அவர் மொத்தமாக சேர்த்து அப்புறம் அடிச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் தான். ஸோ அதனால் அவருக்கு பதில் ஃபஸ்ட்டு உங்களை அடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அவர் தனியாக அடிச்சுக்கலாம். இது இந்த டீல் ஓகேவா? பாத்தியா எங்க இருந்து நிறுத்திருக்க பாத்தியா என்ன? ஓகே சார், அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் என்னை மாட்டி விட்ட காரணத்தினால ஓகே, சில பல கேள்விகள் இருக்கும். ஆல் நான்சென்ஸ் கொஸ்டின்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான். கொஞ்சம் விட்டு போன கேப்பில் எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் அடிக்கிறதா அடிங்க, ஆனால் முகத்தில் மட்டும் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சில கதாபாத்திரங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இல்லை, அடித்து அந்த மாற்றமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா குருதி பொருட்கள் கமல்ஹாசன் கட்டிங்களா வேணாம் சார். இருக்கிற கட்டிங்கே போதும். அதனால பர்சனாலிட்டி டேமேஜ் ஆகாமல் இங்கே அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ஸோ வலிக்காமல் அடிக்கணும்ன்றீங்க. Pradeep Talks with RJ Pradeep. பார்க்கறதுக்கு பழைய படத்தில் வர டாக்டர் மாதிரி இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் உயரதிகாரி, லஞ்ச் டைம் அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கிற நீங்கள் கட்னா ஜெஸியை தான் கட்டுவேன்னு இசைத்துறையில் தபகடின்னு வந்ததுக்கான காரணம் என்ன? சரி, நீங்கள் கேள்வி சாரோடது, வாய் மட்டும்தான் என்னோடது. ஓகே, இல்லை நான் அப்புறமா பொறுமையாக அடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ஆன்சர் யோசிக்கிறதுனால டக்குன்னு அடிக்கிறதுக்கு மூடு வரல எனக்கு. நல்ல வேலை தப்பிச்சோம். தெரியுது. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தபக்கடீர்னு எப்படி வந்தேன்னு சொன்னீங்க. நானும் யூஸ்வலாக சொல்லுவேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு கீபோர்டாக வாசிச்சுட்டு இருந்தேன். அதுவாக வாய்ப்பு வந்து அதுவாக தான் எனக்கு தேடி வந்தது. ஸோ அதை தேடி வரும்போது நான் அதுக்குண்டான என்ன அந்த பயிற்சி அண்டு முயற்சி எல்லாமே நான் அதுக்கப்புறம் தான் நான் ஏற்படுத்திக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் பயிற்சி முயற்சி சூப்பர் சார். நார்மலாக அந்த கச்சேரி வாசிக்கிட்டு இருந்தேன் நான். கீபோர்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரூப்பில், வசீகரன் ரமேஷ்னு ஒரு ட்ரூப்பில் வந்து நான் கீபோர்ட் பிளேயராக இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து கங்கைமரன் சார் ட்ரூப்பில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. கங்கைமரன் சார் ட்ரூப்பில் நிறையா வாசிச்சிருக்கேன். அவரோட நிறையா ஃபாரின் கச்சேரிலாம் போய் வாசிச்சிருக்கேன். அவரோட ஆல்பம்ஸ் எல்லாம் நிறையா வாசிச்சிருக்கேன் நான். ஸோ அங்கே தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடச்சிது அவரோட பழகும்போது, அவரோட வாசிக்கும்போது. அதுலேருந்து வரும்போது தான் அந்த டிவி சேனல்ஸ், அந்த ராகமாளிகா, விஜய் டிவியில், இந்த எல்லா சேனல்லையும், சன் டிவியில் சப்தஸ்வரங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் சுபஸ்ரீ தனிக்காய்ச்சல்னு சொல்லிட்டு அவங்க வழியாக எனக்கு நிறையா சேனல் வழியாக எனக்கு ஒரு இது கிடச்சிது. ஸோ இப்படி போகும்போது அப்படியே ஜிங்கிள்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு லிங்காக எனக்கு ஒவ்வொருத்தர் தொடர்பில் திரு சரவணன் சொல்லிட்டு ஒரு ஆட் டைரக்டர்,
ஸோ அவருக்கு ஒரு ஆட் பண்ணும்போது தான் நான் டைரக்டர் கிருஷ்ணாவை மீட் பண்ணுறேன், அவரோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை மீட் பண்ணும்போது அப்போ தான் ஒரு ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தை பண்ணி அந்த டைமில் நான் மீட் பண்ணேன். அப்போ நான் ஒரு டெமோ பண்ணதெல்லாம் அவருக்கு போய் போட்டு காமிச்சேன். அந்த டெமோ கேட்டுட்டு நான் ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஆக்சுவலாக முதல் படத்துக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு முன்னாடி சீரியலில் வந்து ஆடுகிறான் கண்ணன்ற ஒரு சீரியலில் அபிநயா கிரியேஷன்ஸில் ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக எனக்கு ஃபஸ்ட்டு நேம் வந்தது அந்த ஆடுகிறான் கண்ணன்ற சீரியலில் தான். ஸோ இப்படி தான் அப்படியே 1 by 1 எனக்கு ட்ராவல் அதுவாக தான் அமைஞ்சுது. அப்போ வந்து இது ஒரு பல தூர பயணம், தவக்கடி பயணம்லாம் இல்லை அந்த அதுக்குள்ளே குதிக்கிறதுக்கு கூட அது அப்படி தான் நடந்தது. நான் ஜஸ்ட் கீபோர்ட் பிளேயராக இருக்கும்போது சடனாக ஒரு சீரியலுக்குள்ளே குதித்தது, சடனாக ஜிங்கிள்ஸ் பண்ணுறது, சடனாக வந்து சேனலில் ஒரு கீபோர்ட் பிளேயராக போகிறது, அப்புறம் கம்போசர் ஆகிறது, அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லாமே அங்கங்கே ஒரு ஜம்பிங் தான் எனக்கு. ஓகே. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சி அதுக்கப்புறம் அது ஆனால் ரொம்ப வருஷமாச்சு. அந்த கிருஷ்ணா சாரோட ஏன் இப்படி மைக்கினான்ற ஒரு படம் பண்ணி அது இன்னும் கூட ரிலீஸே ஆகலை. பட் அந்த ஆல்பமில் எனக்கு ஒரு நல்ல நேம் கிடச்சிது. அப்போல்லாம் சிடியில் தான் வந்தது. ஓகே. ஸோ அந்த ஆல்பம் எனக்கு நேம் கிடச்சதுனால எனக்கு எங்கேயுமே போதுன்ற ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து ஸ்டில்ஸ் விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் தான் முருகதாஸ் சார்கிட்ட சொல்லி நான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணி அப்புறம் தான் சரவணன் சாரை மீட் பண்ணி எனக்கு எங்கேயும் எப்போதும்ன்ற ஒரு பெரிய பிரேக் கிடச்சி. சூப்பர். எங்கேயும் எப்போதும் நீங்கள் சொல்லும்போது தான் நாங்கள் வந்து விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணோம். ஓகே. விக்கிபீடியாவில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன முதல் படத்து பேரை மென்ஷன் பண்ணி எங்கேயும் எப்போதும் ஸ்லீப்பிங் ஹிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியா? நான் தூங்கவே இல்லையே. அது என்ன ஸ்லீப்பிங் ஹிட்டு? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? ஆக்சுவலாக அதில் ஒன்று போட்டிருக்குல்ல, நான் இப்போ எங்கேயாவது சின்ன சின்ன ஈவெண்ட் மாதிரி எங்கேயாவது ரொம்ப ரேராக போவேன். அங்கே போன உடனே எல்லாரும் என்னோடய ப்ரொஃபைலில் வந்து அதுலேருந்து அப்படியே காப்பி எடுத்து அப்படியே பேசுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுவாங்க. எங்கேயுமே எப்போதும் ஸ்லீப்பர் ஹிட் அப்படின்வாங்க. ஸ்லீப்பிங் கோச் கேள்விப்பட்டிருக்கேன். ஏசி கோச், ஸ்லீப்பிங் கோச். கொஞ்சம் டங் ட்விஸ்டாக ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லாமல் இருந்தாங்களே, சந்தோஷம். ரைட்டு, நல்ல விஷயம். நான் கூட என்ன ஸ்லீப்பிங் கிட்ட சார் எதை தனியாக அதை பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஐயா கிட்ட எதுவும் சந்திக்கும் போது கேட்போம். தூங்கும் போதே ஏதோ பண்ணிட்டாரோ அப்படின்னு. அதுதான் மியூசிக் கடை மாசம்மா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும்போது தூங்க விடாம தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். அப்புறம் நான் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு இது என்னுடைய 6வது அறிவுக்கு எட்டு கேள்வினா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு கிளாஸ் போகிறப்போ அவங்க பயன்படுத்துறது. நல்லா பார்த்துக்கோங்க. அது நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்களே, எப்படி இப்போ டாக்டர்லாம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மருந்து கொடுத்துட்டு அப்புறம் 10வது 12வது பாஸ் பண்ணுறாங்களே ஒரு சில டாக்டர்ஸ்லாம், அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் கற்றுக்குறீங்களா? என்ன கிடையாதுங்க, கொஞ்சம் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஓகே. எப்பவுமே அதை வடிவேலு சொல்கிற மாதிரி அது வீக்காக இருக்கக்கூடாது, பேஸ்மெண்ட் வீக் ஆகிடக்கூடாது. அதனால திரும்ப திரும்ப எடுத்து சரியாம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. வா சார், வா சார். ஜஸ்ட் ஃபார் எ ஃபன். இது வந்து இங்கே ஒருத்தர் கற்றுக்கிறதுக்காக வந்தார், அவரோட புக் இது. அப்படியா? இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நோண்டி என்ன கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கொஞ்சம் சரியில்லை, இது கொஞ்சம் நிஜமாவே அடிதான். இது நல்ல வேலைடா, வலிக்காத கட்டையாக கொடுத்த அடி வலுவாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர். சரி, இப்போது உங்களோட கேங்கர்ஸ் படத்துக்கு நானும் பார்க்குறப்பெல்லாம் அப்படியே பரபரப்பாக 2-3 தடவை நான் அப்பாயின்மெண்ட் கேட்குறப்பையும் கேங்கர்ஸ் வேலை போயிட்டுருக்கு, கேங்கர்ஸ் வேலை போயிட்டுருக்கு. கேங்கர்ஸ் வேலை எப்படி வந்திருக்கு, எப்படி போயிட்டுருக்கு? நிஜமாகவே பயங்கர ஒரு ஹைப் க்ரியேட் ஆகிருக்கு. நிஜமாகவே அந்த ஒர்த்தாக இருக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை. ரொம்ப எஃபர்ட் போட்டு சுந்தர்சி சாரோட எல்லா படத்துலையும் பயங்கரமாக இருக்கும் அவருடைய அந்த காமெடி சென்ஸு. அதுவும் இப்போது ரொம்ப வருஷம் கழித்து நம்மளுடைய வடிவேலு சாரோட சேர்ந்தது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த காம்பினேஷனில் நான் இருக்கிறது இன்னும் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் என்னென்னா ரொம்ப ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் நிறையா எஃபர்ட் போட்டு நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வரும்ன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஏதாவது படத்தில் வந்து ப்ளே பண்ணி காமிப்பீங்களா? இங்கே வேணாம், அப்புறமா எனக்கு. கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, சரி. இப்போது இந்த கேங்கர்ஸில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா சுந்தர்சி சார்னும் போது அப்படி அவருக்குன்னு ஒரு ஃபார்ம் வச்சுருக்காரு, அவருக்குன்னு ஒரு விஷுவல் லாங்குவேஜ் வச்சுருக்காரு. ஆமாம். ஒரு லைனாக 1 2 3 4 5ன்னு ஒரு அரண்மனை கட்டியிருந்தாலும் அப்பப்போ கேப்பில் சில பல விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம். இல்லை, இது வந்து பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மூவி தான். எல்லாருக்குமே எடிட்டருக்கும் சரி, கேமராமேனுக்கும் சரி, மியூசிக் டைரக்டருக்கு அவ்வளோ எங்கேஜிங்காக போகுது. அந்த எஸ்பெஷலி காமெடின்னு வரும்போது நீங்கள் மியூசிக்கில் இன்னும் கூட. ஆமாம்,
அது இல்லாமல் இது வந்து ஆக்ஷனும் இருக்குது, ஆக்ஷனோட அப்படியே ஒரு ஃபன் எலமெண்ட்டும் அப்படியே வருது. ஸோ அப்போ அது வந்து இன்னும் நம்ம ஆக்ஷனாக அதை ட்ரீட் பண்ணுமா காமெடியை ட்ரீட் பண்ணுமான்ற ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக. அடிக்கடி சண்டைலாம் நடக்குமா சார்? நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு? அப்படிலாம் இல்லை. நம்ம அவர் என்ன உண்மையை சொல்லலாம், தப்பு கிடையாது. சண்டை பண்ணிலாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டா, நீ உண்மையை சொல்லலாம். இல்லை சண்டைலாம் இதில் ஒன்றுமே இல்லையே. சார் சொல்லுவார், நம்ம செய்வோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் இருக்குது. நானே ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து சில சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா அதில் வந்து நிறையா எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பர்டிகுலராக ஒரு சீக்வன்ஸில் வந்து வடிவேலு முனிஷ்காந்த் வந்து ஒரு ஒரு லென்த்தி டயலாக் இருக்குது. அப்போ வந்து இவங்க 2 பேர் பேசும்போது அந்த ஹீரோயின் கேத்ரின் தெரேசா வந்து அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க. அவங்க வீட்டிலேருந்து வெளில வந்து அந்த தண்ணி எடுத்து போவாங்க, உள்ளே போவாங்க. அப்படி அங்கே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டாக இருப்பாங்க அவங்க வீட்டு வேலையில். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த ஹீரோயின் வரும்போது ஒரு பில்டப்பில் பயங்கரம் அப்படியே பேசுவார். அவங்க போன உடனே இவர்கிட்ட கெஞ்சுவார். ஸோ அந்த மாதிரி மாறி 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 ஒரு இது. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆமாம் எப்படியாச்சும் காப்பாற்று. அதே தான் அந்த அந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, அது வந்து ஒரே ஷாட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அது ஒரு ஷாட்டில் தான் எடுக்க முடியும் அந்த சீக்வன்ஸு. ஸோ அது பண்ணும்போது எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ரியாக்ஷன்ஸு, டயலாக்ல சேஞ்ச் ஓவர், அந்த பொண்ணு வரும்போது டக்குன்னு அந்த மூடு மாறணும், அந்த ஃபன் எலமெண்ட்டோடு அந்த லவ் காமிக்கணும், ஒரு அதுலேயும் ஒரு காமெடி இருக்கணும், இவர்கிட்ட பேசும்போது வேற ஒரு காமெடி இருக்கணும். இது அப்படியே மாறி மாறி அப்படியே போயிட்டு 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 ஃபைனலாக ஒரு கிளைமேக்ஸாக அப்படி வந்து முடியும். அந்த சீக்வன்ஸ் வந்து நிஜமாகவே ரொம்ப டஃப்பாக இருந்தது. நான் வந்து சார்கிட்ட வந்து சொல்கிறேன், சார் இந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு சார் எனக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னொன்னே அவர் வந்து சொன்னார், கரெக்டாக சொன்னீங்க, இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறது எங்களுக்கும் ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் கரெக்டாக இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி எடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். சார் இவ்வளோ பயங்கர டஃப்பாக இருக்குது, இது எப்படி சார் பிளான் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா அப்படின்னு கேட்டேன். அப்போது சொன்னார், இல்லை இது வந்து கொஞ்சம் பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுவாக இருந்துச்சு இந்த சீன் எடுக்கும்போது, நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. பரபரன்னு போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ என்னன்னா, இப்போது மியூசிக் பண்ணுறதுக்கு அதை படம் முடிச்சுட்டு உங்ககிட்ட ப்ராடக்ட் எடுத்து வந்து கொடுத்து இதுக்கு மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை முன்னாடியே டிஸ்கஷன்லேயே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி? இல்லை, முன்னாடியே ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க மூவி, பட் சீன் பை சீனாக அப்படி இருக்காது. ஒரு ஐடியாவாக வந்து சொல்லிடுவாங்க. நம்ம அந்த ஐடியாவுக்கு மெயின் தீமெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் சீக்வன்ஸாக வரும்போது நம்ம அந்த விஷுவலை பார்த்து தான் பண்ணுவோம். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ இது வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த மணி ஹெய்ஸ்ட் மாதிரி போகிறதுனால அவர் வந்து டோட்டலாக அந்த காமெடி மியூசிக் இருந்தாலும் மணி ஹீஸ்ட் பேட்டர்னில் நம்ம இந்த கை ரிச்சர் மூவிலலாம் வர்ற அந்த ஓஷன் லெவன் இந்த மாதிரியான ஒரு ஹீஸ்டுக்கான, ஆமாம், அந்த சவுண்டில் வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். அந்த மணியை பற்றி பேசும்போது அது உண்டான விஷயங்கள் போகும்போது நீங்கள் அந்த மாதிரி மியூசிக் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு 2-3 தீம் வந்து முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு வந்து அவர் பண்ணி ரெடி ஆகிட்டீங்க, நீ என்ன கேளுனாலும் கேளு, நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற. ஸோ எடிட்டிங்கில் வந்து நான் அந்த தீமை வச்சு தான் ஒரு சில கட்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். சூப்பர் சார். அப்புறம் உங்களுடைய இந்த டெலிவிஷன் சாங் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த பாட்டை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். ஓம் காளி நீ வா காளி, ஏதோ அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று வரும்ல சார், இது ஓம் சக்தி சூலம் சூலம், அந்த சாங் நீங்கள் பண்ணதா? இது வந்து இங்கே உங்களோட விக்கிபீடியாவில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓம் சக்தி சூலம் சூலம் ஓ காளி மா காளி நீ வாத்தாயி என்னாச மாரியம்மான்னு சொல்லிட்டு சுபலட்சுமி பாடுற ஒரு சாங்கு. விக்கிபீடியாவில் அவங்களே ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்லீப்பிங்கில் இருக்கும்போது பண்ணியிருப்பாங்களோ? ஸ்லீப்பிங் இட். ஓகே, ஸ்லீப்பிங் இட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆமா, யார் தான்ப்பா இதெல்லாம் எழுதுறீங்க, இஷ்டத்துக்கு நீங்கமான்னு எழுதுகிறீங்க, எங்கால் பற்றி அவர்கிட்ட கேட்டு எழுதாமல் ரொம்ப ரொம்ப பேடுங்க சார். இது பரவாயில்ல, பல பேர் விக்கிபீடியாவை பார்த்து அதுதான் உண்மை, விக்கிபீடியாலே சொல்லிட்டாங்க அப்படின்னு. எப்படின்னா நான் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க போல இருக்கு. அவங்க சொல்றது சத்யா சார், அவர் என்ன சொல்றது, விக்கிபீடியாலே சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணேன், இந்த பாட்டை பண்ணேன், ஆனால் இது வந்து பெருசாக போல எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது பாடல்கள் இருக்கா உங்ககிட்ட? எல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் கஷ்டப்பட்டு இல்லை, எல்லாம் இஷ்டப்பட்டு பண்ணுறது தான். அது ரீச் ஆகாதது வந்து ஒரு டைம் அது வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ அது ஒன்ஸ் இப்போல்லாம் கொஞ்சம் மூவி ரொம்ப
பெரிய ஹிட் ஆனால் தான் சாங்கு கூட எல்லாரும் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு பீரியடில் வந்து சாங்காக தனியாக ஹிட் ஆச்சு. இப்போ அந்த இது இல்லாமல் மூவி ஹிட் ஆனால் தான் ஆக்சுவலாக ரொம்ப நம்ம சாங்கை வந்து கேட்க முடியுது, நார்மல் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுது. இல்லைனா நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அந்த மூவியை பேஸ் பண்ணி தான் அந்த சாங் வந்து இப்போ ஹிட் ஆகுது. அதே மாதிரி ஜென்ரலாக இப்போ வந்து எப்படி இப்போ எல்லாருக்குமே ஒரு கட்டாயம் வந்துருச்சு, நீங்கள் வந்து ரீல்ஸுக்கு பாட்டு கொடுத்தே ஆகணும். நீங்கள் பாட்டு படத்துக்கு போடுறீங்களோ இல்லையோ, ரீல்ஸுக்கு 4 ஸ்டெப்பு போட்டாகணும், எங்கள் ஆளுங்க வந்து ஆடணும், வைரல் ஆகணும், அப்போ தான் பாட்டு போய் சேருன்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்ததாக வாங்க வெளியில் இருக்கிறவங்க பார்க்குறோம். உள்ளே இருக்கிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ரீல்ஸில் அவங்களுக்கு அந்த ஹுக் ஸ்டெப் வர்ற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் தான் அவங்க சாங்கே வந்து லைக் பண்ணுறாங்க. அப்போ தான் அதை எடுத்து ரீல்ஸே போடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போது கம்போசிங்லேயே நம்ம அதெல்லாம் யோசித்து தான் இப்போது நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல டப்பு டுப்பு ஜும் வரணுன்றதை நீங்களே டிஸ்கஸ். ஆமாம், கண்டிப்பாக. மெலடி சாங்கை தவிர மற்ற எல்லாமே ஹுக் ஸ்டெப் கண்டிப்பாக தேவை. அதுலேயும் நீங்கள் வைக்கலாமே. மெலடி சாங்கில் மெலடியாக வச்சுருப்போம், முடிஞ்சால் ஸ்லோவாக ஆடிக்கிட்டோம். சூப்பர் சார். இப்போ வந்து நான் உங்களோட ஆழ் மனசுக்கு போகிறேன். ஓகே, பல வருடங்களுக்கு பின்னோக்கி போகிறோம். ஓகே. அதில் வந்து லிவ் த மொமெண்ட் அந்த சாங், அது வந்து லிவ் த மூமெண்ட் வந்து ஆக்சுவலாக பண்ணது வந்து தமன். ஆக்சுவலாக அதில் வந்து நான் வந்து சின்மை ஒரு சின்னதாக ஒரு பிட் சாங் பாடியிருப்பாங்க. ஏன்னா அந்த மூவியில் நான் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பண்ணேன், சாங் பண்ணல. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன சாங் வந்து என்ன பண்ண சொன்னார் பார்த்திபன் சார். அப்போ சின்மை பாடியிருப்பாங்க அந்த அந்த ஆர்யா சின் இவங்களுக்கு வரும்போது. ஸோ அந்த சாங் தான் நான் பண்ணேன். லிவ் த மூமெண்ட் வந்து பாடியிருக்கீங்க அப்போ நீங்கள்? இல்லை, நான் பாடல. அப்புறம் ஏன் விக்கிபீடியாவில் அதை போட்டான்? டே குட்டி பண்ணி என்னடா கேள்வி எடுத்தேன்? அவர் கரெக்டாக எதெல்லாம் தப்பு அதெல்லாம் பார்த்து எடுத்திருக்காரு. என்னடா இப்படி அவமானப்படுத்துகிறேன்? இதுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுருப்பேன்டா முன்னாடியே. இன்டர்வியூ எதுக்குடா ஏன் பண்ணுறீங்களாடா நீங்கள்? அப்போ அதுவும் நீங்கள் பண்ணல. அதில் வந்து சிங்கர்னு சொல்லிட்டு உங்களோட பேர் போட்டிருந்துச்சு. சிங்கர்னு போட்டிருந்துதா? ஆமாம், இது புதுசாக இருக்கு. முதல்ல என்கிட்ட சொல்லுங்கடா, அப்புறமா எழுதுங்கடான்றீங்களா? சரி, ஓகே. குட்டிமணி, நீ பார்த்து விக்கிபீடியாவை பார்த்து தயார் பண்ண கேள்விகள் ஒன்றும் தேவையில்லாத கேள்விகள். அந்த ஆணையை நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அண்டு ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது, விச் மீன்ஸ் உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே வரும்போது அப்படியே ஒரு அரவிந்தர் ஆசிரமம் போன மாதிரி ஒரு அமைதி, ஒரு நறுமணம் இதெல்லாம் வருது. பயங்கர எப்படிப்பட்ட ஆள்? அரவிந்த் சாமி. அரவிந்தர் ஆசிரமம். நோ அரவிந்த் சாமி, நீங்கள் சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. அரவிந்தர் ஆசிரமம் பாண்டிச்சேரியில் இருக்கு இல்லைங்களா? பாண்டிச்சேரி கிளியராக சொல்லணும்ல. அரவிந்தர் ஆசிரமத்தில் இருக்கிற அந்த அமைதிக்கான ஒரு இடமா இருக்கும் இல்லையா, அந்த இடம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அது அப்படி தான் இருக்கும் ஸ்டுடியோவில் வந்தால். ஆக்சுவலாக அது இல்லாமல் ஒரு அணையா தீபம் மாதிரி ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 16 வருஷமாக வந்து அணையா தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வள்ளலாரோட அணையா தீபம். ஸோ நம்ம ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் ஸ்டுடியோ ஸ்பேஸில் அது? ஆமாம், ஸ்டுடியோ ஸ்பேஸில் அருமை வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது அவ்வளோதான். அந்த ஒரு டிவைனிட்டி எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. கொஞ்சம் நமக்கும் ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரொம்ப இது இல்லாமல் குழப்பம் இல்லாமல் வாழறதுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக. அதான் அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் அந்தர்பல் டெட்ஸாக அப்படியே பயங்கர ஹைப்பராக இருக்கீங்க. அரவிந்த் சாமியான அரவிந்த் சாரை கேட்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சாந்த சுரூபனா ஒரு ஒரு குவாலிட்டி, ஒரு கிளாரிட்டி, ஒரு பியூரிட்டி அப்படின்றீங்க. யார் நீங்கள் உண்மையிலே? எப்படிப்பட்ட ஆள்? ரெண்டுத்துக்கும் நடுவில் தான். ஓகே. ஆனால் அதான் எது தேவையோ அதில் ஒரு ஒரு முழுமை இருக்கணும்ல. இப்போ இதில் இருந்தால் இதில் ஒரு முழுமையாக இருக்கணும். நீங்கள் இப்போ ஃபன் பண்ணுறதா இருந்தால் அதில் ஒரு முழுமையாக இருக்கணும். ஓகே. ஸோ அதனால அது கூட கிடையாது, எது போனாலும் ஃபுல் ஃபார்மில். ஆமாம், ஃபுல் ஃபார்ம். பட் ஆக்சுவலாக நான் ரொம்ப இந்த மாதிரி ஃபன்னாலாம் எதுவும் நானாக இது வரைக்கும் பண்ணதில்லை. யாராவது அந்த மாதிரி கேட்டால் எனக்கு அது தெரியல, எனக்கு வருமானே தெரியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்யாவை சுரண்டி விட்டா எழுந்திரிச்சிருவான். ஆமாம், இப்போ நீங்கள் பண்ணுறதுனால எனக்கு அது பண்ணுற மாதிரி அது நல்லா இருக்கான்னு தெரியல. பட் ஏதோ இல்லை, அது பரவாயில்ல. அதாவது அவன் வந்து அங்கேருந்து கட்டையை யூஸ் பண்ணாமல் இருக்கிறாருன்னு கேட்டுக்கிறான். அது வரைக்கும் சந்தோஷம் அவருக்கு தான் அது கட்டு. ஆமாம், உருட்டு கட்டைக்கு வேலை கொடுக்காம அப்படி மெயின்டைன் பண்ணுகிறேன் நான். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, இப்போது நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும்
பர்சனலாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவீங்களா? இப்போ ஏன்னா ஐ திங்க் ஒரு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு நீங்கள் இங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரா? இப்போ ஒரு 15 இயர்ஸ் 15 இயர்ஸில் ஒரு ரசனை வந்து மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு காலகட்டத்துலையும். இப்போ ஒன்றுத்துக்கும் நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி உங்களை வந்து எக்யூப் பண்ணிக்கிறீங்க? டெஃபினட்டாக அதுதான் நமக்கு முழு நேர வேலையே அதுதான். நம்ம எப்போவுமே மியூசிக் தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒர்க்கு பிஸியாக இருந்தாலும் அதில் இருப்போம், இல்லைனாலும் நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது தேடல் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துலேயும் என்னென்ன அப்டேட்ஸ் வருது, சவுண்ட்ஸ் என்ன வருது, சாங்கெல்லாம் இப்போ நிறையா சாங்ஸ் வருது, ஆடியன்ஸ் எதெல்லாம் ரசிக்கிறாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது, அதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அது ஏன் அவங்களுக்கு போய் சேருது. ஏன்னா ஃபார்மேட் வேறு மாதிரி இருந்த ஃபார்மேட்டில் டோட்டலாக ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது நிறையா. நான் சொல்கிறது அந்த ப்ரெசன்டேஷனில். ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது ஒரு அனலைசேஷன் தான். நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறது. எப்போவுமே அந்த கரு மட்டும் எப்போவுமே இன்னும் மாறாது. அது அந்த டியூனில் இருக்கிற நம்மளுடைய நேட்டிவான ஒரு விஷயம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து அந்த வாய்ஸில் பாடும்போது அவங்களுடைய ஸ்டைலில் ஒரு சின்ன சேஞ்ச் வருது. ஒரு சிங்கரோட டோனில் அதில் ஒரு சின்ன மேஜிக் நடக்குது, அரேஞ்ச்மெண்ட்டில் சின்ன மேஜிக் நடக்குது, சவுண்டிங்காக பயங்கரமாக இப்போ நம்ம செம்மையாக ஆகிட்டோம். எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து நானும் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். சூப்பர். இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று பிரேக் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிருக்க விஷயங்கள்லாம் கூட இப்போ நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக். அப்போது இந்த பாடியிலேருந்து ஒரு ஆன்மா வெளியே போய் ஏன்டா இப்படி ஆகிட்டேன், ஏன்டா இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக ஒரு பீரியடில் ரீமிக்ஸ்ன்றதே வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தேன். நான் சொல்கிறது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே. ஆல்ரெடி அழகான ஒரு சாங், இது ஏன் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணுன்ற மாதிரி ஆஸ்பெக்டில் அப்போ நம்ம பார்த்தோம். ஆனால் அது அப்படி இல்லை. இப்போ வந்து அந்த ரீமிக்ஸே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ இருக்கிற அந்த இடிஎம்மில் வந்து அதையும் ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பிடிக்க வைக்கிறோம்ல அந்த பழைய சாங்கை. அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் தானே. சாங்கை டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதை வேறு மாதிரி அப்ரோச்சில் பண்ணுறது எல்லாமே ஒரு பயங்கர நியூவான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நான் நினச்சேன் இப்போ அதெல்லாம் வந்து எனக்கே பிடிக்குது, நானே அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது. நீங்களே அதை ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அவன் வந்து உங்களுக்கு கேள்விலாம் கேட்கல. ஆமாம், நீ இப்போ முடிஞ்சிச்சு, உன் காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் வாழுறேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு. அண்ட் இப்போது நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ஜென் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது இப்போ வந்து ஒரு சாங்கோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு கிரியேட்டராக அதை பற்றி? ஆமாம், அது ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து எல்லாமே ஒரு லாங் டேர்மில் நிற்கணும், ஒரு எவர்கிரீனாக சாங் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இன்ஸ்டண்ட்டாக ஒரே நாளில் வந்து ரீச் ஆகாது. ஒரு சாங் வந்து ஒரு நாள்லேயே ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு இப்போ எல்லாமே அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டோம். இந்த வாரம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த வாரத்துக்குள்ளே அந்த பாட்டு ரீச் ஆகி எல்லாருக்கும் பிடிச்சி அந்த படத்தை வந்து பார்த்துடணும். பார்த்த அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் அந்த சாங் கேட்குறோமா இல்லையான்ற நமக்கு தெரியாது. அந்த ஒரு வாரத்துக்கு ஹைப் க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணுற ஹைப்பு தான் அது. ஆனால் ஒரு மெலடி சாங் பார்த்தீங்கன்னா அது அந்த 1 வீக்குள்ளே உங்களுக்கு அந்த படத்துக்கு யூஸ் ஆகலைனாலும், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கும், எங்கேயாச்சும் பூம் ஆகும். ஆமாம், பூம் ஆகும். ஆக்சுவலாக இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் இந்த டிஜிட்டல் ஆனப்புறம் எல்லாமே பிஸ்னஸாக மார்க்கெட்டிங்காக நம்ம ரீச் பண்ணியே ஆகணுன்றதுனால வர்ற ஒரு சின்ன இதுதான். இந்த 1 வீக்குள்ளே நம்ம ரீச் பண்ண வைக்கணும் போது என்ன, அது டக்குன்னு டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டெப்பு போடுறது, ஹூக்கு ரொம்ப கேட்சியாக ஹூக் கம்போஸ் பண்ணுறது, லிரிக்ஸில் பயங்கரமாக டக்குன்னு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வைக்கிறது. இந்த அப்ரோச் போகும்போது என்ன ஆகும்னா இப்போ என்ன ட்ரெண்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் இல்லையா? அப்போ ட்ரெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு ஓகே விஷயத்தை நம்ம எல்லாரும் பண்ணுறோம். ஏற்கனவே ரிலீஸ் ஆன கொஸ்டின் பேப்பர் படித்து பாஸ் ஆகிற மாதிரி. அப்போ அதில் வந்து நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டின்றது வெறும் ஐடியாஸில் தான் இருக்குமே தவிர அந்த ட்ரெண்டிங்லேருந்து எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறோம்ல. ஸோ அப்போ அது வந்து ஒரு லாங் டேர்மில் நிற்குமான்றது டவுட். அதுக்குள்ளே நெக்ஸ்ட் வீக் வேறு ட்ரெண்டிங் வந்துடும்ல, அப்போ இதை மறந்துடுவோம். ஸோ அதனால் அந்த ட்ரெண்டு பேஸில் போகும்போது அது வந்து நமக்கு சாங் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது. ஆனால் நார்மலாக நீங்கள் இந்த லவ் சாங்லாம் பாருங்கள், இப்போவே வர்றது கூட அது ட்ரெண்ட் பேஸில் இருக்காது. ஆனால் அது மட்டும் எல்லோரும் சாங்
ரிப்பீட் மோடில் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ மெயினாக அந்த டான்ஸ் நம்பருக்கு மட்டும்தான் அது கொஞ்சம் ரொம்ப லாங் டேர்ம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு வந்து எது சரி செம்மப்பா இதுனா நான் ஜாலியாக பண்ணுவேன் அப்படின்னா என்ன மாதிரி சாங்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இல்லை, எனக்கு அந்த மாதிரியே இல்லை. நான் எனக்கு ஆக்சுவலாக மெலடி பண்ணுறது பிடிக்கும். ஏன்னா அது நம்ம அந்த இளையராஜா பீரியட்லேருந்து நம்ம அது கேட்டு வளர்ந்தனால அதை மெலடியாக பண்ணுறது ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும். அது ஈஸியாகவும் பண்ணிவிடுவோம். மற்ற டைப் ஆஃப் மியூசிக் பண்ணும்போது நான் அதை லேர்ன் பண்ணி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் ஒரு அந்த ப்ரொஃபஷ்னல் சவுண்டை கொண்டு வரணுன்றது எனக்கு இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபைன். இது நீங்கள் வந்து ப்ராசஸாக பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம் ரைட். இப்போ நான் எப்படி மென்ஷன் பண்ணேன்னா, இப்போ வந்து நம்ம அம்மா சமைக்கிறது எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் முட்டை சாதம் அதில் உருளைக்கிழங்குன்னா செமையாக இருக்குது, நம்ம இது தனியாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது தனியாக நான் இப்படி செய்வேன், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிவிடுவேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆமாம். அதான் அது வந்து மெலடி சாங்கை எனக்கு ஈஸியாக பண்ணிவிடுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அதர் ஜானர்ஸ் பண்ணும்போது அதில் என்ன ஸ்பெஷல் பண்ணலாம் அப்படின்றது இன்னும் மோர் இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவேன் அந்த சாங்லலாம் ஆக்சுவலாக. ஸோ ப்ரொஃபஷ்னல் லைஃப் பற்றி பேசணும் கொஞ்சம், அப்படியே லைட்டாக உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே வரும், ரொம்பலாம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு இசைக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக மியூசிக் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே இல்லையா? இப்போ உங்களோட உங்கள் டாட்டர்ஸ் கூட வந்து பாடிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே போனோடனே இந்த அன்னியன் படத்தில் வர மாதிரி மறி மறி நின்னே அப்படிலாம் பாடிட்டு? இங்கே மறி மறி நின்னையில் எல்லாமே வெஸ்டர்ன் தான். அப்படியா? ஆல் இங்கிலீஷ் பாட்டுடா? ஆமாம், எல்லாம் பாப் மெர்லி அப்படி தான் பாடிட்டு இருப்பீங்க? பிடிஎஸ். அந்த எனக்கு அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தான் ஞாபகம் வருது. இங்கே வந்து நின்ன உடனே கொன்னக்கோல் மாமா வாங்கணும் தீத்தறிகிறது தின்னத்தா அப்படின்னு அந்த மாதிரி இருப்பாமா ஃபேமிலி? இல்லை ரொம்ப அவங்கவுங்க கேஷுவலாக அவங்கவுங்க ஒர்க்? ஆமாம், அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. பேக்கிங் வோக்கல்ஸ்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எல்ஃபேன்ற ஒரு ஹார்மனி குரூப்பில் எல்லாருக்கும் பாடுறாங்க. எல்லா அனிருத், ஏஆர் ரஹ்மான் சாருக்கெல்லாம் லைவ் ஷோஸில் அந்த மாதிரி அதர் லாங்குவேஜஸ் எல்லாமே பாடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பிளேலிஸ்ட்லேருந்து டாப் 5 இளையராஜா சாங்ஸ் நான் எது சொல்லுங்கள்? எந்த டாப் 5லாம் சொல்ல முடியாது. இளையராஜா வந்து ஃபுல்லாகவே இருக்காரு, உடம்புக்குள்ளே ஃபுல்லாக இருக்காரு. திடீர்னு சொல்லணும்னா அப்படியே தூக்கத்திலே நீங்கள் பாடிட்டு இருப்பீங்களே. இப்போ நாங்கள் குட்டிமணிலாம் பார்த்தீங்கன்னா தென்றலாம் வந்து தீண்டும் போதுன்னு பாடிட்டு இருப்போம். அதான் இல்லை, நம்ம அது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகி கேட்கறதுனால நம்ம அப்படி சொல்கிறோம். அவரோட சாங் நிறையா இருக்குது. எனக்கு அதான் சும்மா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆவர் சொல்கிறேன். இந்த ஏசுதாஸ் பாடினது கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல், கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீ தந்தாய் காதல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த சாங் அதெல்லாம் நிறைய பேர் அதை கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சாங் அது ரொம்ப தெரியல. ஆமாம், அதோட அரேஞ்ச்மெண்ட்டும் அப்படி இருக்கும் அந்த சாங்கு. அதே மாதிரி இன்னொரு சாங் இருக்குது. அது வந்து இந்த பாட்டு நிஜமாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒரு ஓடை நதி ஆகிறதுன்னு ஒரு படம். அதில் வந்து ஜானகி அம்மா வந்து ஒரு ஒரு இந்த எரோட்டிக் மூடில் ஒரு சாங் இருக்கும், என் தேகம் அமுதம் சொல்லிட்டு. ஓகே. அந்த சாங் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்ட்ரோவில் சாக்ஸ் அண்ட் தப்லா இதுதான் பிஜிஎம்ஏ, ரெண்டும் ஒரு ஒரு ஃப்யூஷன் மாதிரி அப்படியே போகும். அதுக்கப்புறம் ஜானகி அம்மா என்ட்ரி ஆவாங்க. அவங்க பண்ண அந்த டைனமிக்ஸும் இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு அழகாக ஒரு கிட்டார், அக்கோஸ்டிக் கிட்டார், சான்ஸே இல்லை. இப்போ அதை கேட்டால் கூட இல்லை, இந்த மாதிரி கூட கம்போஸ் பண்ண முடியுமானே தெரியாது. அப்படி ஒரு சாங்கு. ஸோ அந்த மாதிரி சாங் நான் ரொம்ப யாருமே கேட்காத சில பாடல்கள்லாம் வந்து உட்காந்து கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். எப்படி ஹிட்டான சாங் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதை பற்றி சொன்னாலும் சுவாரஸ்யமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சாங் கேட்கும்போது, யாருமே கேட்காத சாங் நம்ம ரசிக்கும் போது பயங்கர ஜாலியாக. இந்த பாட்டை நீங்கள் போய் கேளுங்க, கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது அப்படியே இந்த பக்கம் ரஹ்மான் சார்ட்ட வரும்பொழுது இந்த மாதிரி ஏதாவது செம்ம சாங் பாயுது அந்த மாதிரி ஒழிச்சு நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா? இல்லை, ரஹ்மான் சார் வந்து அதாவது இப்போ நான் வந்து இளையராஜா சாரோட சாங்கு தான் பயங்கரமாக ரசிப்பேன். ஆனால் நான் சாங் பண்ணி ஏதாவது ஒரு அவுட்புட் வரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரஹ்மான் சாரோட இன்ஸ்பிரேஷனில் அது வந்துடும். அது ஓகே. அவரோட அந்த சவுண்டிங் இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து
எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு, அவரோட சவுண்டிங் இன்ஸ்பிரேஷனு, அந்த வே ஆஃப் அந்த அப்ரோச் இருக்கும் சாங்கில். காப்பி இல்லை, பட் நம்ம இன்ஸ்பயர் ஆகிறது தான். ஸோ அந்த மாதிரி ரஹ்மான் சாரோட வந்து ஸ்டார்டிங்கில் வந்ததெல்லாம் கேட்டு மிரண்டிருப்போம். நம்ம அந்த ஜென்டில்மேன் சாங்லாம் கேட்டுட்டு இப்படி கூட ஒரு சாங்கெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது. அந்த உசிலம்பட்டி பெண்குட்டி எல்லாம் வந்து என்ன ஒரு சாங்கு. அப்புறம் இந்த எர்ராணி குர்ரதாணி கோபாலா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டில் ஒரு ரெவல்யூஷன் தான் அவர். அதில் வந்து அவ்வளோ அழகான ஒரு கம்போசிஷன் இருக்கும். அவர் வெறும் சவுண்ட் இல்லை, அந்த டியூனில் வந்து அவ்வளோ ஒரு உயிரோட்டம் இருக்கும். நிறைய கிளாசிக்கல் அண்ட் ஹிந்துஸ்தானி வந்து நிறையா வந்து அவர் போட்டிருப்பார் சாங்கில் வந்து. ஸோ அந்த அப்ரோச்சு அதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அந்த அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லை. அப்போ கச்சேரி தான் கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தேன். அந்த கச்சேரி வாசிக்கும் போதே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இளையராஜா சாங்கு நம்ம வாசிக்கும்போது அவரது வந்து சாங்கோட மேஜிக் இருக்கும். சவுண்டு வந்து எல்லாமே ஆர்கானிக், எல்லாமே இந்த லைவ் சவுண்ட்ஸில் இருக்கும். அதனால் நம்ம கீபோர்டில் இருக்கிற சவுண்டு வச்சுருவோம். ரஹ்மான் சார் இது வரும்போது நம்ம டோனெல்லாம் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர் அந்த சவுண்டில் ஏதோ ஒரு புதுசாக மேஜிக் பண்ணியிருப்பார். ஸோ அந்த சவுண்டை கொண்டு வரத்துக்கு நம்ம உட்காந்து கீபோர்டில் உட்காந்து எடிட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் நம்ம கடந்து வந்ததுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. அப்படியே கம்மிங் பேக் மாசமா 6 மாசமா அந்த சாங் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் தெரியல. அது வந்து ஆக்சுவலாக ஒரு யாராவது ஸ்டோரி சொல்லும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒன்று இன்ஸ்பயர் ஆகி ஒன்று வரும் இல்லையா. சாங் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்றது நமக்கே தெரியாது. ஆக்சுவலாக லிரிக்ஸ் இருந்தால் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சாங் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சரவணன் சார் வந்தார், இந்த லிரிக் அவர் சும்மா டம்மியாக எல்லா சாங்கும் டம்மியாக எழுதி எடுத்துகிட்டு வர்றாரு. இது வந்து அவர் எழுதுறது தான் ஃபைனல்ன்றது நமக்கு தெரியாது. எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சொன்னார், அந்த கதையோடு சொன்னார். இத்தனை மாதமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான், அதை பொண்ணு பார்க்காம போகுது இப்படி இருக்குது, அதில் தான் இந்த சாங் வரும், மாதமா 6 மாதமா அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் கொடுத்தாரு. லிரிக் பார்த்தோன்னே அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு லாங்குவேஜில் பாட்டு ரொம்ப இல்லை ஆக்சுவலாக. அதுலேயும் ஒரு பாடல் வடிவு இருக்கும் எல்லாத்துலேயும். இதுதான் ரோட்டில் பார்க்கல வீட்டில் பார்க்கலன்ற இந்த இவ்வளோ சாதாரண லாங்குவேஜில் அந்த ஒரு டிகேல ஒரு 2000லேருந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சாங் அப்படியே ஷிஃப்ட் ஆச்சு. பாடல்கள் அந்த மாதிரி கவிதையிலிருந்து அப்படியே நடைமுறை வாழ்க்கைக்கான வார்த்தைகள்லாம். ஆமாம், நான் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பரவாயில்ல ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதை ஒரு பீட்டை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே பாடி ஒரு இது பண்ணேன். அது ஒரு கேட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னாரு. மாதமா 6 மாதமாக வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு அப்படியே கம்போஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரணம் மட்டும் கொஞ்சம் சந்தங்கள்லாம் வந்து அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சில இது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், சில இது ஜாஸ்தி இருந்திருக்கும்ல, அதெல்லாம் உட்காந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சாங்கெலாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இல்லை இவர் சொல்கிறாரு, நம்ம நா. முத்துக்குமார், ஏன்னா எல்லா சாங்கும் அவர் தான் எழுதினார் அந்த படத்தில், நம்ம நா. முத்துக்குமாரை போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரிங்க சார், இல்லை இது நல்லா இருக்கே இந்த சாங்கு, எதுக்கு நா. முத்துக்குமார்? இல்லை அவரே எழுதினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து போய் மீட் பண்ணுறோம். போயிட்டு இந்த சாங் வந்து ப்ளே பண்ணி காமிக்க, நாங்கள் லைட்டாக அரேஞ்ச்மெண்ட்லாம் பீட்டு போட்டு நான் சும்மா பாடிட்டு எடுத்துன்னு போய் போட்டு காமிச்சிட்டு, சார் இதுக்கு தான் லிரிக் எழுதணும்னு. அவர் அப்படியே பார்த்துட்டுல, இது யார் எழுதுனா அப்படின்னாரு. இல்லை நான் தான் எழுதினேன். இவர் சொன்னார், சரவணன் சார் வந்து நான் தான் எழுதினாரு. இதில் என்ன இருக்குது மாற்றுறதுக்கு, சாங்கு நல்லா இருக்கே, இது ஏன் மாற்றுறீங்க, அப்படியே விட்டுருங்களேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எழுதுனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக. நம்ம என்ன நினச்சிட்டோன்னா அந்த ரோட்டில் பார்க்கல இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்க, அவர் எழுதுனா இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணுவார் அப்படின்ட்டு அவருடைய தாட்டு. அதுக்கப்புறம் கேட்டு, இல்லை இந்த சாங்கோட சக்ஸஸே இந்த எளிமை தான், நீங்கள் இப்படியே விட்டுருங்க, இது சூப்பராக இருக்குது இந்த பாட்டு. அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்லுவார் எப்போவுமே. ஒரு சாங் கேட்டுட்டு சில சாங் மட்டும்தான் சொல்லுவார், இந்த சாங் பாருங்கள் இது காலம் ஃபுல்லாக நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். அது 2-3 பாட்டு மட்டும் சொன்னார் எனக்கு கரெக்டாக. அது நிஜமாகவே அது காலம் கடந்து நிஜமாகவே நின்றுட்டு இருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் ஆனோம் இந்த லிரிக்கே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் இந்த சாங்கோட ஸ்லீப்பிங் ஹிட்டாக மாறினது. ஆமாம், அது தூங்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அது தூங்காமல் போயிட்டு ரைட். உங்களுடைய வேர்ல்ட்ஸ் குட்டி ஃபேன். ஐயோ ஸ்வீட். எப்படிங்க பீட் இல்லாமே பீட்டு போட்டாதான் வந்து இது பண்ணுவாங்க குழந்தைங்க. எந்த அளவுக்கு பாருங்களேன் அந்த சாங். நீங்க நினைச்சு பாத்தீங்களா அந்த மியூசிக் போடுறப்போ இப்படி ஏதோ ஊர்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு குழந்தை இப்படி பண்ணணும். இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர, அதாவது எனக்கு பாட்டு பண்ணதை விட அந்த குழந்தை பண்ணுறது தான் பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஸோ ஸ்வீட் அப்பா, ஸோ ஹாப்பி. ஃப்ரம் நோவேர் நீங்கள் ஒரு ஹிட்டு கொடுத்து அப்படியே எல்லாருமே உங்களோட பாட்டை கேட்கும் பொழுது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் when you are facing that? எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் எப்பவுமே ஆஸ் எ கீபோர்ட் பிளேயராக ஏதாவது கச்சேரியில் வாசிப்பேன்ல, எனக்கு அதே ஃபீல் தான். அப்படியே மியூசிக் பண்ணி ஏதோ நம்ம மியூசிக் வருதுன்ற அந்த ஃபீலில் எனக்கு எப்பவுமே இருந்ததே இல்லை. சும்மா பேக்கிங்கில் ஏதோ கீபோர்டு வாசிப்போம், எல்லாம் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சிங்கரை தான் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து யாராவது சில பேர் மட்டும்தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா கிட்ட வந்து சூப்பராக அந்த பிஜிஎம்லாம் சூப்பராக வாசிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. எல்லாரும் நம்மளையே பாராட்டும் போது ஒரு பயங்கர ஒரு கடையில் எங்கள் ரேடியோ ஸ்டேஷன்லாம் போட்டு தள்ளுறோம் நாங்களாம். இப்போ ஆர்ஜிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாங் ரெக்வஸ்ட் வந்துட்டே இது மாசமா ப்ரோக்ராமிங் கிட்ட போனால் என்னடா எப்போ பார்த்தாலும் 6 மாசமாவே போடுங்கிறேன், உனக்கு பாட்டே கிடைக்கல. ஆனால் லிசனர் ரெக்வஸ்ட் மேடம் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, சரி போடுங்க, இதுக்கு மேலே போடக்கூடாது, ரிப்பீட்டடெல்லாம் அவ்வளோ பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு போட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க அந்த சாங்கை. ஆமாம், ஸோ அந்த மாதிரி அதுவாக அமைஞ்சது தான் அது ஆக்சுவலாக. அது இன்னொரு முக்கியமான காரணம் வந்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால அந்த பாடல் இன்னும் பயங்கரமாக போய் சேர்ந்துச்சு. இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் பாரு அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம எல்லா பாட்டும் ஒர்க் பண்ணுவீங்க. இஃப் ஐம் நாட் ராங்ல. ஸோ அப்போது அது நினச்ச அளவுக்கு போகல, அது நினச்ச அளவுக்கு ஒரு டாக் வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோ அது எந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணும்? அப்படி இல்லை, நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் அது ரொம்ப இது ஹிட் ஆகலன்ற அந்த இதுவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஒர்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆக்சுவலாக அது டெலிவரி ஆகிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போது இருந்த அந்த சூழ்நிலைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து சாங்கு நீங்கள் விட்டுட்டா அதுவாக ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே ப்ரொமோஷன் பண்ணி நம்ம வந்து நிறையா ரீச் பண்ண வேண்டிய ஒர்க் பண்ணி நிறைய பேக் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அது நம்ம ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணோன்னா இதையும் நம்ம அந்த மாதிரி கொண்டு வர முடியும். அது இல்லாமல் அந்த சாங்கும் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததாக இருக்குது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனால். நான் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிறது. ஆமாம், ஸோ நம்ம கரெக்டாக ஒழுங்காக பண்ணியிருக்கோம். படம் ஹிட் ஆச்சுன்னா நிஜமாகவே எல்லாமே ரீச் ஆகுன்ற ஒரு கிரேட். இப்போது அதே மாதிரி நீங்கள் சொல்லும்பொழுது ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? ஓகே, எஸ் திஸ் இஸ் த ஃபைனல் டியூன் அண்ட் வி ஆர் ஃபிக்ஸிங் இட், இசையை வாசிக்கிறேன்டா அப்படின்னு நீங்கள் எப்போ ஒரு டியூனோ ஒரு பாட்டோ ஓகே ஆவீங்க? எஸ் இதுக்கு மேலே இதில் ஒர்க் ஆகும்? இல்லை, ஆக்சுவலாக நான் அதாவது ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் அதை ஒர்க் பண்ணுவேன். ஓகே ஆன சாங்கு கூட அப்படியா? ஆடியோ ரிலீஸ் என்னைக்கோ அன்னைக்கு தான் ஃபைனல் அவுட்டே கொடுப்பேன். சரிங்க, கேங்கர்ஸ் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? இல்லை வச்சுருக்கீங்களா? இப்போ தான் அனுப்ப போகிறேன். இன்னும் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு அப்டேட் தானே. ஃபைனல் வரைக்கும் எல்லாம் முடிச்சு வச்சுருப்பேன். ஃபைனலாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிட்டு இன்னும் ஏதாவது மாஸ்டரிங்கில் ஏதாவது ட்வீக் பண்ணலாமா அந்த மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் முடிச்சு வச்சதை லாஸ்ட் டே தான் கொடுப்பேன். ஸோ அப்படி தான் நம்ம லாஸ்ட் அசைன்மெண்ட்டு தான். ஆமாம், ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப்லாம் அப்படி பயங்கரமாக நிறைய தத்துவங்களை வந்து அப்படி போகிற போக்கில் போட்டு போயிட்டே இருப்பீங்க. அது எங்கேருந்து நடந்துச்சு? அது எப்போ ஏன் போய் சொல்கிறீங்க? நான் ஒரு தடவை உங்களை சந்திக்கும் போது நீங்கள் எனக்கு ஒரு மேட்டரை சொன்னீங்க. அது தத்துவமே கிடையாது. அது தத்துவமே இல்லையா? அதுவே நாங்கள் தத்துவம்னு எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோமே. ஐயோ குருநாதா, குட்டிமணிலாம் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்துக்கலாம், பேசாமல் நான் பட்டையை போட்டுன்னு சத்யா சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலத்துக்கு போகிறேன்ற மாதிரி நீ கிளம்பி வர தயாராக இருந்தானே. எங்கேருந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு புரிதல்? அப்படி இல்லை, எல்லாரும் சொல்லுவோம்ல பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அது பாசிட்டிவ்னா என்னன்றதை நம்ம கிளியராக
ஒரு புரிதல் ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை வாழணும்னு நினைக்கும்போது வர்ற வார்த்தைகள் தான் அது உங்களுக்கு வந்து தத்துவமாக மாறிடுச்சு போல இருக்கு. சார் நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து வாயை திறந்தா தத்துவம், பல பேர் தத்துவங்களோடய சுற்றிட்டு இருக்காங்க, பல பேர் அதை கேட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தலைவன் சொன்னான்டா அப்படின்னு சொல்லி டிபிலாம் வச்சுன்னு சுற்றி இருக்காங்க. நீங்கள் 4 தத்துவம் கொடுங்க நமக்கு. தத்துவம் எனக்கு ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், எனக்கு ரொம்ப இதுவாலாம் பேச தெரியாது. ஒரு காயின் பண்ணி ஒரு டாப்பிக்கை எடுத்தோ அந்த மாதிரிலாம் பேச தெரியும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதாவது அதுலேருந்து நான் ரியாலிட்டியாக நம்ம வாழ்ந்ததுலேருந்து ஏதாவது எனக்கு சொல்ல தெரியும் தவிர எனக்கு அதை வந்து மிகை படுத்தியோ இல்லைன்னா அழகுபடுத்தி அதை வந்து அழகா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கிளாப் வாங்குற அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. சிறப்பு சார், நீங்க வந்து உண்மையை சொல்லிட்டீங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்க சொன்னதுனால இப்போ நான் கேட்குற விஷயம் என்னன்னா, இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனிமை ஒன்று இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு பிரிவு, ஏதோ ஒரு விஷயம், அந்த தனிமையில் உள்ளே போயிட்டு அதையே அசை போட்டுக்கிட்டு அண்ட் டிஜிட்டலாக நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் இருக்கிறோம். இதில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு சோக ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு, குட்டிமணிலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சோக ஸ்டேட்டஸ் தான், ஏதாவது ஒரு சோக ஸ்டேட்டஸ் வச்சுருப்பான். இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள், இவனுக்கு 4 சீட் எடுத்து போடுங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, நம்ம வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறதுன்றதே தவறான விஷயம். அப்போ நம்மளே ஒரு நிலையாக இல்லைன்றதை நம்ம வந்து உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே. சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்றது, சோகமாக இருந்தால் சோகமாக இருக்குன்றது, இதுலேயே ஒரு ஸ்டேபிள் இல்லை பாருங்க. நம்ம ஸ்டேபிளாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சாதிக்க முடியும். அதில் நிறைய எதுவுமே ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எத்தனை தடைகள் வரும், அவங்களெல்லாம் நீங்கள் மீட் பண்ணி அதெல்லாம் கடந்து போகும்போது தான் நீங்கள் அந்த ஃபைனல் அந்த இலக்கு நம்ம அடைய முடியும். நீங்கள் அதுக்குள்ளேயே அத்தனை பேரை மீட் பண்ணதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு, இவர் வந்து எவ்வளோ தப்பாக இருக்கார், இல்லைனா நான் அங்கே போயிருப்பேன், அப்புறம் இவர் தான் ஹெல்ப் பண்ணார், இவர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்றது, அதுக்கப்புறம் அவரே ஏதோ தப்பு பண்ணிட்டு அவரை பற்றியே குறை பேசுறது. அப்போது எவ்வளோ இது பாருங்கள், நம்ம ஒரு நிலையான ஒரு இதில் இல்லை. எதுவுமே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணி உலகத்துக்கு சொல்லாமே தவிர, நம்ம சோர்வாக இருக்கிறது சோகமாக இருக்கிறது அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டேபிளாக இருந்தால் அதை சாதிச்சு காட்டணும். சாதிச்சு முடிச்சுட்டு அந்த பாசிட்டிவான விஷயத்த மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிஜமாகவே எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வந்து வேறுபடலாம். பட் அந்த பாசிட்டிவ்னஸ்ன்றது இப்படி தான், நம்ம அந்த ஸ்ட்ரகிளை வந்து இதுவாக துன்பமாக எடுக்காமல் அதை எப்படி கடந்து போகிறதுன்ற அந்த வலிமை வேணும், மன வலிமை கண்டிப்பாக இருந்து. அது ஃபியூலாக எடுக்கணுமா இல்லை கடந்து போகணுமா? இல்லை, சிலது வந்து கடந்து தான் போகணும். நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்தையும் எடுக்கவே தேவையில்லை. ஓகே, நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து ரோடில் போகிறோம் உங்களுக்கு சும்மாவே திட்டிட்டு போகிறான்னா அதுக்கு உட்காந்து நீங்கள் வருத்தப்பட்டாலோ அவங்கிட்ட போய் சண்டை போட்டாலோ ஏதோ நடக்க போதா? அவனோட வேலை அவன் பண்ணுறான், நம்ம வேற ஒரு இதில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அதை வந்து அப்படியே மறந்துட வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோன்னா நம்மளுடைய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும், மற்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் கஷ்டப்படுறத வந்து ஷேர் பண்ணாமல் ஏதாவது ஹெல்ப்புக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணி யார்கிட்ட கேட்டுக்கலாம். அதை கூட பர்சனலாக கேட்டுக்கலாம். அது வந்து பப்ளிக்காக நம்ம சொல்லாமல் நல்ல விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருக்கும். நம்ம இதெல்லாம் கடந்து இது மாதிரி பண்ணியிருக்கோன்ற விஷயத்த நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட். ஸோ அப்படியே கம்மிங் பேக் டு மியூசிக் இண்டஸ்ட்ரி, இப்போது வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? ஆஸ் அ கிரியேட்டர் நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, வாட் ஆர் திங்ஸ், இது இப்படி போகலாம், அப்படி ஏதாவது ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா? ஏதோ கம்பெனி மாதிரி மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்குது, சிம்சன் கம்பெனி. இல்லை, மியூசிக் இண்டஸ்ட்ரி இல்லையா? அப்போ இல்லை கேட்கும்போது இல்லை, நான் திடீர்னு ஒரு கார்பரேட் ஸ்டைலில் இந்த இன்டர்வியூ மாற்றலான்னு முடிவு பண்ணேன். அதாவது என்னன்னா, நீங்கள் தடியை யூஸ் பண்ணாதனால எனக்கு ஒரு தைரியம் வந்து ஸ்டார்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா நான் பம்பி ஆரம்பித்தேன், எப்போ அடிப்பீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இது உண்மையான உருட்டு கட்டை தான், அது டூப்ளிகேட் நினச்சிக்காதீங்க. ஓகே. ஸோ இது இப்போ வந்து இருக்கிற இசை போகிற போக்கு, இப்போ புதுசாக வர கிரியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம், நான் இந்த வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணேன். கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன்
சொல்கிறது சரிதானா இல்லை இசையமைப்பாளர்னு சொல்கிறது தான் சரியானது வார்த்தையா எப்படி? இல்லை, இப்போ நம்ம கிட்ட இருந்து ஒரு படைப்பு வந்தாலே எல்லாமே அது மியூசிக் கம்போசர்ஸ் தானே. ஸோ அது கரெக்ட் தான். இப்போ எல்லாருமே வந்து நல்ல பயங்கர நாலேஜாக இருக்காங்க பசங்க எல்லாருமே. நம்ம தான் ஆக்சுவலாக கற்றுக்கணும் அவங்கக்கிட்ட. ஓகே. அந்த அப்ரோச், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுதுன்றது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனால் எல்லாருமே ஈக்குவலி டேலண்டட், அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு எலமெண்ட்டை வச்சு ஒரு சாங்கையே க்ரியேட் பண்ணுறது, ஒரு தீமை க்ரியேட் பண்ணுறது, இந்த அப்ரோச்சே மாறி இருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இருக்காது. இப்போ வந்து ஒரு சாம்பிள் கிடச்சா போகிறோம், அந்த சாம்பிளை வச்சு அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக்காக மாற்றுறதுன்ற இந்த அப்ரோச் இருக்குல்ல, இதெல்லாம் நான் பார்த்து நான் ஆக்சுவலாக கற்றுக்கிறேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்து அந்த மாதிரி வியந்த விஷயங்கள் ஏதாவது பாட்டு இருக்கா? இல்லை, எல்லாமே இப்போ வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவி பஸ்ரூரோட ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவருடைய பிஜிஎம் ஸ்கோர்ஸுக்குனே தனி ஃபேன்ஸ் அப்படி இருக்குது. அதே மாதிரி அனிருத்தோடது எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் லியோன் ஜேம்ஸோடதும் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். சந்தோஷ் நாயந்து அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சது. அதுக்கப்புறம் கூட வேறு ஏதோ ஒன்று கூட சரி போதா சனிவாரம்ன்ட்டு ஒரு இது ஜேக்ஸ் பிஜாய் நினைக்கிறேன். ஓகே. அதுலலாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான பிஜிஎம்ஸ் இருக்குது. மலையாளமில் எல்லாமே நல்லா இருக்குது. மலையாளம் வர ஓஎஸ்டி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே. அது சின்ன படம் பெரிய படம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப கேட்சியாக, ரொம்ப ட்ரெண்டியாக. அது இல்லாமல் சவுண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரோடதும் சவுண்டிங் நல்லா இருக்கும். மலையாளமோடது சவுண்டிங் நிஜமாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சூப்பர். ஸோ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? எப்படிலாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லைனப்பில் இருக்குது. ஒன்றுன்னா அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அது கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அது அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தொப்பிக்கிட்டுலாம் போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு வரல. நமக்கு அது வரல. மாதிரி ஒரு கிட்டப்லாம் போட்டுட்டு பாட்டு அந்த உருட்டுக்கட்டையை வச்சுட்டு வேணா ஏதோ ஒன்று பண்ணலாம். பார்க்குற டேரக்டர்ஸ், நான் உங்களுக்கு உதவி தான் பண்ணுறேன். பார்க்குற டேரக்டர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா ஐயா இறக்கி கொடுங்க. ஏதாவது ப்ரொமோ சாங்லலாம் இறக்கி விட்டு அவர் வேணாம் தான் சொல்லுவார். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்கிற குட்டிமணி? அந்த மாதிரி செஞ்சு விட்ருங்க. மறுபடியும் நம்ம ஃப்ளாஷ்பேக் போகிறோம். ஓகே. உங்களோட ஆழ் மனசுக்குள்ளே போகிறோம். சில்லாட்டா பில்லாட்டா பேய் பண்ணுங்க எல்லாட்டான்ற பாட்டை நீங்கள் தான் இறக்கி விட்டுக்கிறீங்க முதல் முறையா. இப்படி வாழ்க்கையினுடைய உன்னத தத்துவத்தை சொல்லிட்டு இருக்க இந்த மனிதன் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்னு நினைக்கும் போது வாழ்க்கையை பற்றி ஒரு வேடிக்கை வருது. அது எப்படி நடந்துச்சு? வாழ்க்கையே ஒரு வேடிக்கை. அதனால அதுக்கு ஒரு மனுஷன் போட்டிருக்காரு மனுஷன். நீங்கள் சொன்னதே இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க. ஓகே. இப்படிலாம் நீங்கள் ஒருத்தன் வந்து கேட்பான்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்றீங்களா? ஆமாம். எப்படி அந்த மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? இல்லை, அந்த மனநிலை வரணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டைரக்டர் தானே கேட்கணும். நம்ம லாரன்ஸ் சாரை தான் கேட்கணும். என்ன சொன்னார் அவர்? இல்லை, அவர் வந்து ஆக்சுவலாக லிரிசிஸ்ட் லோகன் சொல்லிட்டு இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு சாங்கு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி இந்த லிரிக்கை பார்த்துட்டு அவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டார் லாரன்ஸ் சார். அதுக்கப்புறம் அந்த நெடுஞ்சாலை ரிலீஸ் ஆன டைமா, ஸோ லாரன்ஸ் சார் வந்து என்னை வந்து பார்த்தாரு, நேரில் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு குத்துப்பாட்டு ஒன்று இருக்குது, அதாவது இது வரைக்கும் கேட்காத வகையில் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னாரு. அடி நானும் எவ்வளவோ அடியெல்லாம் போட்டு காமிச்சேன். அவர் எதுக்குமே அசரில் மெலடி அப்படின்னு. அதுதான் நானும் சரி எப்பயாவது ஒரு குத்துப்பாட்டு, சரியான குத்துப்பாட்டு நம்ம லைட்டாக தான் அது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நெடுஞ்சாலையில் அந்த நண்டூர் நிறைவது அந்த ஒரு இதுவாக இருக்கும். பட் இவர் ஆடுற அளவுக்கு குத்து நான் பண்ணது இல்லையா. சரி, அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த லோகன் லிரிசிஸ்ட்டை வந்து ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாருங்க. கூப்பிட்டு வந்துட்டு அவர் தான் எழுதி வச்சுருந்தார், சில்லாட்டா பில்லாட்டா பேய் வருது கல்லாட்டா இல்லாட்டா. அவர் பாடும்போது சூப்பராக இருந்துச்சு. அவரே எல்லாம் பாடி காமிச்சார். ஓகே. சாங் செம்மையாக இருந்தது. சரியா இந்த இன்ட்ரோ வாய்ஸ் இவருது தான் வைக்கணும், கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அரசல் ஒர்சல் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டியூன் எல்லாம் நானே கம்போஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராசஸாக போச்சு. லாரன்ஸ் சாருக்கு அந்த பீட்டை லாக் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. டியூன் எல்லாம் வந்து ஓகே சொல்லிட்டாரு. இந்த பீட் லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சாங்கு அதுலேயும் ஒரு புது சிங்கரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஜெகதீஷ்னு சொல்லிட்டு ஒரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியாது, எல்லாமே அந்த லோகன் தான்.
இருந்தாலும் நான் அந்த பெரம்பூர் சைடு ஏரியானால எனக்கு வந்து நிறையா அந்த வியாசர்பாடியோட கனெக்ஷன்லாம் நிறையா இருக்குது. அவங்களோட எல்லாம் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த லாங்குவேஜ்ன்றது எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல பரிச்சயம். ஆமாம், அந்த பசங்களோட எல்லாம் பேசும்போது எனக்கு நல்லாவே தெரியும். டேர்ம்ஸ்லாம் எனக்கு நிறையா ஆல்மோஸ்ட் தெரியும் ஆக்சுவலாக. சிறப்பு. அண்ட் இதே மாதிரி இந்த சைடில் பார்க்கும்போது அப்படியே ஒரு பக்தி, தீயாக தோன்றி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிற எல்லா கோயில்லையும் அந்த பாட்டு சத்தத்தை நம்மளால கேட்க முடியுது. இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட்டு, இந்த ஒரு மனநிலை, பிகாஸ் இப்படி ஒரு ஷிஃப்ட் நடக்காது, இமீடியட்டாக நடக்காதுல்ல. ஸோ ஒரு பாட்டுக்கும் உங்களுக்கு மென்டலி ஏதாவது ஷிஃப்ட் ஏதாவது நடக்குமா? எனக்கு தெரியல. நான் இப்போ நீங்கள் கூட வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன், இப்போ ரிலேட்டட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா நம்ம அதை மட்டும் தானே நான் திங்க் பண்ணிப்பேன். ஒரே டைமில் கண்டினியூஸாக இந்த சாங்ஸ் இல்லை. ஓகே, ஒரு கேப் இருக்கும். இப்போ ஒரே படத்தில் 5 பாட்டுனா கூட ஒரு சாங்குக்கு நம்ம உட்காந்து ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாங் அப்படியே ஷிஃப்ட் ஆக போகிறோம். இதை முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் சாங் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு அது ஸ்பேஸ் இருக்கும். நம்ம அழகாக ஷிஃப்ட் ஆகிட்டா அது மட்டுமே அப்புறம் ஒர்க் பண்ணுவேன். அது முடிஞ்ச அப்புறம் தான் இன்னொரு சாங்குக்கு போவேன். பேசிக்காக கம்போஸ் பண்ணுறதுன்ற வேறு, அந்த அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணும்போது நம்ம அதுக்குள்ளேயே ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது எல்லாருமே இது ஆக்சுவலாக. நான் ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்போது எந்த ஒரு கிரியேட்டர் ஒரு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட ரெப்ளிகேஷன் தான் அது. ஸோ அவங்களோட ஸ்டைல்ஸ், அவங்கள இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள், அவங்க சொசைட்டிலேருந்து எடுத்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் தான் அவங்களோட ஒர்க் அப்படின்றது நான் கேட்டிருக்கேன். அப்போது அதான் எக்ஸ்ட்ரீம் எண்டு, இந்த சைட்லேயும் ஒரு ரெஃப்ளெக்ஷன், இந்த சைட்லேயும் ஒரு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னும் போது பயங்கரமான ஷிஃப்ட் இருக்குமே, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே. ஸோ அதெல்லாம் உண்மைதான். ஆமாம், கண்டிப்பாக. அது இல்லாமல் நம்ம எவ்வளோ நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம், எத்தனை பாட்டு கேட்டிருப்போம். நம்ம தமிழில் எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம சாங் கேட்குறோம். இப்போ நீங்கள் இப்போ இந்த சாங்லாம் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நிறையா ரிசம்பிளன்ஸ் இருக்கும். எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷு கிடையாது, புதுசே கிடையாது எதுவுமே. நீங்கள் இப்போ இந்த சிலாட்டா விளாட்டா எடுத்திங்கன்னா நிறையா சில ஏரியாவில் பார்த்தா எனக்கே அப்புறமா லேட்டாக தான் தோணுச்சு. பார்த்தா அண்ணா தாடுறாரு மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதில். ஓகே, அந்த டியூனில் அது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏதோ சொல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லாமல் இருக்காங்க, பெரிய மனசு பண்ணி சொல்லலாம். ஆமாம். ஸோ அதே மாதிரி என்னுடைய ஒரிஜினல் தெரியுமா அப்படின்னு யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க. ஆமாம். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த தீயாக தோன்றி பார்த்தீங்கன்னா அது வந்து ராகம் பேஸ்டு, பட் அது காப்பின்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இன்ஸ்பயர் ஆனது வந்து மருதமலை ஆண்டவனே முருகையா, அந்த பாடலை பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணுன்ட்டு தான் ஆக்சுவலாக அந்த பாட்டு பண்ணோம். நடுவில் நிறையா அந்த ஸ்வரம் வரும், ஆலாபனை வரும், அதுக்கப்புறம் அந்த ஹை பிச்சில் ஒரு கோரஸ் வரும். இதெல்லாம் வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அந்த ராகத்தில் இருக்கிற ஒரு பாட்டு தான் இது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வருதுன்றது சொல்ல வரேன். சூப்பர் சார். ஓகே, நான் சொன்ன மாதிரி அடுத்து ஒரு கதை, சூப்பரான ஒரு கதை. இது வரைக்கும் தமிழ் சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு கதை எடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கதை நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. வந்திருக்காது வராது, என்ன எடுக்கவே இல்லையா? அப்புறம் எப்படி வரும்? நீ தட்டியால் அடிப்பீங்கன்னு நினைச்சேன், பட் ஹைஃபை குடிப்பீங்கன்னு நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு கதை இருக்கு. அதுக்கு நீங்க இசையா போட்டு எங்களுக்கு கொடுக்கணும். அதை நான் வந்து பேன் இண்டியா மூவி ஆக்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, கொரியா, வட கொரியா, ரஷ்யன் அனைத்து மொழிகள்லையும். அதை எப்படி பேன் இண்டியாவும் சாரிங்க பேன் வேர்ல்டா வந்து நாங்கள் பண்ண போகிறோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பேன் இண்டியா, பேன் வேர்ல்டு அந்த வார்த்தையை சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க. பேன் வேர்ல்டா அந்த பாட்டை வந்து படத்தை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். சரி, ஓகே, போகலாங்களா? அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இது உங்களுக்கு தேவைப்படாது. கிட்டத்தட்ட சிறப்பாக எல்லா வேலையும் முடிச்சிங்க. பெரிய பட்ஜெட்டோ அது? பயங்கரமான பட்ஜெட்டு. ஒரு சமோசாவே வாங்கி கொடுக்க மாட்டோம் எங்க சார். இது ஆக்சுவலி குட்டிமணியோட கதை சார். ஓகே, ரொம்ப ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது சார். நல்ல வேலையை ஒரே அடியோட ஒரு அடி தானே வாங்கியிருக்கீங்க? ஒரே ஒரு அடி தான். படம் எடுத்தீங்கன்னா அப்புறம் படம் எடுத்ததுக்கு அப்புறம் மொத்தமாக அடிச்சிக்கலாம். போற வரலாம் அடிப்பா. அப்போ நீங்களும் கூட்டம் அப்போ சேர்ந்து நானும் ஓகே கும்பலில் வந்து டெக்னீஷியனாக இல்லை, நானும் ஆடியன்ஸாக வந்து அடிப்பேன். என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க. உங்களுக்கு தடியை கொடுத்து கேமராலாம் வச்சு அடிக்கிறேன்ற வேணாம், கும்பலில் அடித்தாதான் சந்தோஷம் அப்படின்றீங்க சார். நம்ம கதையோட ஹீரோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேர்ந்துக்கிறான் சார். கரெக்ட் சார். பயங்கர சோகமான அவன் வாழ்க்கையில் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணோம். ரொம்ப லவர் ஓடி போயிட்டாங்க சார். பிரேக்கப்பு.
கரெக்ட் சார் கரெக்ட் சார். இந்த மாதிரி போகலாம்ல? போகலாம் சார், தாராளமாக போகலாம் சார். பண்ணுங்க சார். நீங்கள் எவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க, கதை தானே. கதைக்குள்ளே இறங்கிட்டேன் சார். ஓகே. அப்புறம் அப்போதான் ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி ஒரு இட்லி கடை போடலான்னு முடிவு பண்ணுறான் சார். மோட்டிவேஷனல். எஸ் சார். ஓகே ஓகே. அதுக்கு ஒரு சாங் இருக்கு, கேங்கர்ஸ்லேயே ஒரு சாங் இருக்கு. இருக்கா? ஆமாம், போடுங்க. அடடா. அப்பப்பா ஃபிக்ஸ் பண்ணுறேன் சார். சுந்தர்சி சார் கோச்சிக்க மாட்டார்ல? அதில் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். அப்போ அந்த மோட்டிவேஷன் சாங்கை சொல்கிறோம். ம். அப்புறம் வாழ்க்கை அப்படி இட்லி கடை போட்டு அப்படியே ஹீரோ மேலே வருவார் நினைக்கும் போது அங்கே இருக்கு சார் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா பூரா பயிலும் பீஸா பர்கர்னு சாப்பிட்டு வெளியே சுற்றி நிற்கிறாங்க சார், இட்லி சாப்பிட மாட்டாங்க. அப்போ ஒரு சாங் இருக்கு, நம்மளே சொல்லிவிடும். டுடே ஜாலி டுமாரோ காலி. இட்லி சாப்பிட்டீங்கன்னா காலின்ற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க சார். டுடே ஜாலி டுமாரோ காலி, டுடே ஜாலி டுமாரோ காலி. சார் சோக பாட்டு சார். நீ சோகமா எடுங்க, நான் ஜாலியா பாடிக்கிறேன். சாங் தாங்க எங்களுக்கு முக்கியம். போங்க போங்க, போயிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவருக்கு ஒரு ஐடியா வருது சார். என்ன வருது? அந்த ஐடியா என்னன்னா கொஞ்சோண்டு இட்லி, அதுல மீந்து போன கறி குழம்பு, அதுல 4 வகை சட்னி, அதுக்கு மேல கொஞ்சம் சாக்லேட்டு, அதுக்கு மேல கொஞ்சம் பட்டரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி, கீழே கிடந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா இறக்கி விடுறான் சார் ஹீரோ. இப்போ சோகமான முடிவு தான் அது. நோ சார், இல்லையே. வயிறெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. அண்ணா நகர்ல கடை போடுறான், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து வாங்குறாங்க, பூரா பயிலையும் தெறிக்க விடுறோம். அங்க ஒரு சுபம் மியூசிக் போட்டு படத்தை முடிக்கிறோம். சூப்பர் சார். எப்படி இருக்கு நம்ம கதை? ஆமா, இது யார் அடிக்க போறா? நம்ம கேஜிஎஃப் கேட்கலான்னு இருக்கோம் சார். அந்த பியர்ட்ல இட்டிக்கல்ல வந்து அப்படி நின்று இட்லியை வச்சு ஒரு பஞ்சு பேசினா செம்மையா இருக்கும் சார். இல்லை இல்லை, ஆக்சுவலாக அவரோட நீங்கள் பெட்டராக பண்ணுறீங்க. நீங்களே பண்ணிடுறது பெஸ்ட்டு. தேங்க்யூ சார். யூ ஆர் அப்பாயிண்டட் அஸ் த மியூசிக் டைரக்டர். ஐ ஆம் த ஹீரோ. இந்த டியூன்லாம் அப்படியே வரணும். வந்துடும் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹவ் ஃபன் கைஸ். சூப்பர்.